ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் செஞ்சுருக்கேன். பணியாரக்கல்லில் வச்சு செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் எண்ணெய் ரொம்ப சேர்க்காதவங்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியான வாழைப்பழம் வச்சு நம்ம ஈஸியான ஒரு அப்பம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதால் 1 கப்பு பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இது இடியப்ப மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இருக்கட்டும். இதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதால் 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லம் இதில் கொட்டிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் சேர்த்துக்கங்க. இது பாகு பதமெல்லாம் எடுக்க வேண்டாங்க, லைட்டாக வெல்லம் கரைஞ்சா போதும். அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதமெல்லாம் எடுக்க வேண்டாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். வேறொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கட் பண்ணி நம்ம நெய்யில் வறுத்து போடும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தேங்காய் நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு. நெய் பிடிக்காதவங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட நீங்கள் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இதுவும் நல்லா நம்ம ரெடி பண்ணுற மாவு இதுக்குள்ளே இது இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. ஏன்னா இது குட்டியாக தான் இருக்குது, அதனால் நான் ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க போதும். வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் காய்ச்சணும் இல்லையா, அதை நல்லா ஆறிடுச்சு. இந்த மாவு கூட நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்தோம் இல்லையா தேங்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு கலக்கும் போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, வீட்டில் 1 கப்பு பச்சரிசி மாவு இருந்ததுன்னா, வாழைப்பழம் இருந்ததுன்னா டக்குன்னு இது செஞ்சிடலாங்க. கார்த்திகை தீபத்துக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பணியார கல்லில் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை எண்ணெயில் கூட நல்லா ஊற்றி எடுக்கலாங்க. ஒரு குழியான கடாயில் ஊற்றி எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு சுற்றி ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டே நடுவில் ஊற்றினோன்னா நம்மளுக்கு கறியிடும். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு அப்பம். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வீட்லேயே 1 கப்பு அரிசி மாவில் 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழத்தை வச்சு அருமையாக செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ஒரு அப்பம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.